வணக்கம். திருச்சி மணப்பாறை சிப்காட் தொழிற்பேட்டைக்கு செல்லும் சாலையின் நடுவே வைக்கப்பட்ட தடையை அகற்றக் கோரி அப்பகுதியைச் சேர்ந்த மாணவிகள் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பேட்டையின் மையப்பகுதியில் அப்பகுதி பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலை வழித்தடங்கள் விபத்தை காரணம் காட்டி திடீரென அடைக்கப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் திடீரென்று இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிப்காட் பகுதிக்கு செல்லும் வழிகள் திடீரென அடைக்கப்பட்டதால் அப்பகுதியை சுற்றியுள்ள 20 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து சாலையின் நடுவே செல்லும் பாதையை மூடக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் வாகன நெரிசல் மிகுந்த திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அரசு பேருந்து மற்றும் கார் வாகன 4 சக்கர வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து வந்த திருவரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் தமிழ்மணி மற்றும் மணப்பாறை தாசில்தார் சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இதனால் 1 மணி நேரம் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக சாலையின் நடுவே பாதையை மூடும் பணிக்காக கொட்டப்பட்டிருந்த மணல் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டதை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது.